புது செருப்பு வாங்கினா மோந்து பார்த்து எடுங்க. அதில் ஒரு மேட்ரு இருக்குது, சொல்கிறேன். நேற்றுக்கு இந்த மாதம் மளிகை ஜாமான் வாங்கணும்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க டிமார்ட்டுக்கு. வழக்கம் போல் இந்த இறைச்சல்ல கூட்ட நெரிசல்ல 2.5 மணி நேரம் நிக்கணும். சரி, இந்த 2.5 மணி நேரம் நின்று அவஸ்தப்பட போற காலை கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா இந்த டிமார்ட் வந்து போனனால செருப்பு தெரிஞ்சதுதான் மிச்சம். சரி, ஒரு செருப்பு ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட போய் என் செருப்பு அழகா இருக்கலன்னு சொல்லி காலையே கோலம் போட்டு காமிச்சதுக்கு புரிஞ்சு போச்சு, வாரம் செருப்பு வாங்க கூட்டு போயிட்டாங்க. நானும் ஒரு செருப்பா போட்டு பாக்குறேன். என் கால் ஏலியன் மாதிரி இருக்கிறனால எல்லாத்துலயும் நீட்டிட்டு வெளியே வருது. முக்கியமா இந்த கிராக்ஸ் நம்ம கக்காஷியோட யூனிஃபார்ம் கலர்ல டார்க் கிரீன்ல இருக்கு. அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. ஆனா சைஸ் பத்தலையே. இந்த ட்ரெஸ்ஸும் செருப்பு எனக்கு செட்டே ஆகாது போல கடைசி வரைக்கும். அப்படியே தேடினே இருக்கும் போதுதான் ஒரு ஷூவை ஒன்று பார்த்தேன். பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருந்துச்சு. இது எதுக்கு போடுவாங்கன்னு கூட தெரியல. வாக்கிங் ஜாக்கிங்க்கு போடுவாங்களா இல்ல ஃபங்க்ஷனா இல்ல ரஃப்யூஸா எதுக்கு போடுவாங்கன்னு தெரியல. இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்கு. சரி, காசு இருக்கும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். ஃபைனலா ஒரு செப்பல் ஓகே ஆயிருச்சு. டைலர் பொண்ணு மாதிரி ஃபிட் செக் பண்ணி பார்த்தேன். ஃபிட்டிங்லாம் கரெக்ட் தான். செப்பல்ல நாணல்கள் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க அக்குபஞ்சர் முறையில். ஓரளவுக்கு சரியா தான் இருந்துச்சு. ஏதாவது 1-2 பொருத்தமா இருந்தாலே இது எனக்கானதான்னு சொல்லி யோசிப்பேன். இதுல விலையும் எங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, சைஸும் எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அப்புறம் பாதத்துக்கு மசாஜ் 3 ஒத்து போகுது. அப்ப இது எனக்கான செருப்பு நான் முடிவு பண்ணி மோந்து பார்த்து எடுத்தேன். என்னது செருப்பு மோந்து பார்த்து எடுக்கிறது? அதுல ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். வழக்கமா 2-2.5 மணி நேரம் ஆகும். ஆனா இன்னைக்கு 1.5 மணி நேரத்துல எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு. இருந்தாலும் கால் வலி பின்னுது. வாயை திறக்க கூடாதுன்னா செருப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால மூடிக்கிட்டு இருக்கணும். அப்படியே வாங்க போற மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் பில் போடவே வந்துட்டேன். இந்த ஒண்ணு மறந்துட்டேன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி உள்ள போயிருக்காங்க. நீ பொறுமையா அந்த ஒத்த பொருளுக்கு பில்ல போட்டு நீ வாங்கினு வா. நான் மொத்த பொருளுக்கும் பில்ல போட்டு வெளியே வந்துட்டேன். அம்மா வந்தோடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். வந்தா வீட்டுக்கு போக வேண்டியதான். இல்லாட்டிடே இங்கேயே தங்கிக்கிறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிடும். சரி, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? டம்.